ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் தெரப்பி ஃபீட்பேக் செஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய தெரப்பி கொடுக்குறோம், நிறைய பேருக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம அதை நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் நிறைய போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தெரப்பி கொடுத்துட்ருக்கோமா ஆன்லைனில் ஆஃப்லைன்லன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நோ. பீடியாட்ரிக் அண்ட் ஜீடியாட்ரிக் ரெண்டு கேசஸ்மே நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். லைக் pediatric issues like speech delay, autism, ADHD அந்த மாதிரி, adult like stuttering voice and stroke therapy, swallowing, feeding இந்த மாதிரி எல்லா கேசஸ்மே நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டு பேச்சு வராமல் இருந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வித்தின் 12 செஷன்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டான ஸ்பீச்சை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபீட்பேக் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அண்ட் பேஷண்ட்டுடைய டேக்கர்கிட்ட டிஸ்கஷன் மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டுக்கிட்டேயே நம்ம வந்துட்டு இனிஷியல் டேஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் எண்ட் ஆஃப் த செஷனில் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற அந்த பேஷண்ட்டுடைய ஸ்பீச் சாம்பிளுமே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் வித் அவங்களுடைய பெர்மிஷன். ப்ரோகாஸ் அஃபேசியால வந்து உங்க சிஸ்டர் வந்திருக்காங்க. இப்போ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 34 தான் ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ 3 வீக்ஸ் ஆஃப் தெரப்பி வந்து நம்ம போயிட்டு இருக்கு, ரன்னிங் 3 வீக்ஸ் இல்லைங்களா? ஸோ இந்த அஃபேசியா தெரப்பியில் நீங்கள் என்ன மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஜென்ரலாக உங்கள் அக்கா கிட்ட இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த உச்சரிப்பு எல்லாமே இங்கே வந்திருக்கு. அந்த எல்லோ அப்படிங்கிற அடுத்தடுத்த வேர்டெல்லாம் அவளுக்கு தெரியுது அப்படிங்கிறதே நாங்கள் இங்கே வந்து தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுறோம். கண்டிப்பாக, ஏன்னா ஒரு வயசு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி பேச தான் சந்தோஷமா ஃபீல் பண்ணுறான். அதுவும் நாங்கள் அப்போ அந்த ஒரு வேர்டை தான் சொல்லிக்கிட்டே இருப்பான், அம்மா அம்மா, எதுக்காக இருந்தாலும் அம்மா தான். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த பேச்சில் வந்து அவனால முடியுதுங்கிற சந்தோஷம் வந்து அவகிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதனால இங்கே வந்ததுக்கு அப்புறம் மிராக்கிள் தான் நடந்திருக்குன்னு சொல்லுவோம். கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா எல்லாமே காட்ஸ் கிரேஸ் தான். அவ்வளவுதான் வந்துருச்சு. நீங்க எப்படி வந்தீங்க? வேலூர்ல இருந்து வந்தீங்களா? யார் கூட? தங்கச்சி கூட. அவங்க கம்பெனில இருந்து கூட்டிட்டு வந்தாங்களா? வீட்டுல யார் யார் இருக்காங்க? எங்க அம்மா, எங்க அம்மாயி, எங்க தாக்கி, அப்புறம் எங்க மாமா, அப்புறம் நாங்க, எங்க அம்மா எல்லாம் இருக்கோம். ஓகே, ஸோ இங்க 3 வாரமா வர்றீங்கல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பேசிட்டு இருந்தீங்க? ரொம்ப தான் ஒரு மந்த் இருந்தேன். இப்ப நல்லா இருக்கிறேன். இப்ப நல்லா பேசுறீங்களா? ஓகே.